நீங்களே கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த 10 நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் இருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், என்னால் ஃபுல் ஃபோக்கஸாக அந்த வேலையை செய்ய முடியலையேன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுடைய கவனம் அதில் சிதறி போகலை, அது பூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான உச்சக்கட்ட கவனத்தை எப்படி அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக கற்றுப்பீங்க. உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, உங்களுடைய கவனம் ஏன் உடஞ்சி போகுது? இப்போது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது. அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் திறமசாலியாகவும் இருக்குது. இப்போது அது வேட்டைக்கு போகும்போது சின்ன சின்ன சத்தத்துக்கும் திரும்பி பார்க்குறது, ஒரு இலை அசைவுக்கு கூட கவனம் செலுத்துறது, இப்படி போகும்போது கடைசி முடிவில் அதுக்கு எந்த ஒரு விலங்கும் வேட்டையாட கிடைக்கல. அப்போ ஒரு நாள் இந்த சிங்கத்துக்கிட்ட ஒரு ஆமை சொல்லுச்சு, நீ எப்போவுமே எல்லாத்தையும் கவனம் செலுத்துறதுனால தான் உன்னால் வேட்டையாட முடியலை, உன்னுடைய குறிக்கோள்லையும் இலக்குலையும் கவனமாக இருன்னு சொல்லிச்சு. அதுலேருந்து அந்த சிங்கம் ஒரே ஒரு குறிக்கோளை கரெக்டாக பார்த்து போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தோல்வியே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். நாம் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அதனால உண்மையான உங்களுடைய குறிக்கோளுக்கு கவனம் செலுத்த முடியாமல் போகுது. அதனால் இனி மற்றது எல்லாம் தூர தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ஒரு குறிக்கோளுக்கு மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. இரண்டாவது, ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இல்லை, அது ஒரு தனி திறமைன்னு சொல்லலாம். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃபோக்கஸ் வரல அப்படின்னு. அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தானாக வராது, அது நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஒரு திறமை. எப்படின்னு கேட்குறீங்களா? அது 2 விதமாக இருக்குது. முதலாவது, டோபமைன் டிடெக்ஸ், அதாவது உங்கள் மூளையை ரீசெட் பண்ணணும். அதாவது காலையில் எந்திரிச்சதுமே உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், காமாக வச்சுக்கணும். உங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபோனாக இருக்கலாம், மற்ற எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். காலையில் எழுந்ததும் ஒரு 30 நிமிஷம் ஒரு அமைதியாக தினமும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2-3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே இதை ஒரு 7 days 14 daysனு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது, 25 minute ரூல், அதாவது 25 நிமிஷம் உங்களுக்கான வேலையை முழு கவனத்தோடு செஞ்சுட்டு உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் பாருங்கள். 5 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட் 25 minutes உங்களுக்கான வேலையை ரெகுலர் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு 6 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கான ஒரு பவரை கொடுக்கும். இப்போ மூணாவது, எமோஷனல் ட்ரூத், அதாவது இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு கோவம் வரலாம். நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன், என்னால் எதுவும் செய்ய முடியலை, என்னால் முடியலை, அப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இதில் உங்களுடைய கவனமும் எங்கேயுமே போகலை. அதுக்கு காரணமும் நீங்கள் இல்லை, இந்த சொசைட்டி உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ரொம்பவே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்கள் ஃபோனாக இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம், ஆப்ஸாக இருக்கலாம், 4 பேர் கூட பேசுகிறது, அன்வான்ட் டாக்ஸ், இது எல்லாம் தான் உங்களுடைய கவனத்தை மானிட்டைஸ் பண்ணுது. ஆனால் இனி இதெல்லாம் நடக்காது. இன்னிலிருந்து உங்களுடைய கவனத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனர். அதை தான் இந்த 4வது பாயிண்டில் பார்க்க போகிறோம். 3 golden keys to unlock your focus. Key 1, clear goal. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் கிளியராக செய்யணும். ஒரு 10-15 விஷயம் பர்ஃபெக்டாக செய்யணும்னு அதை உங்கள் கோலாக டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதையுமே கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு கோலை டிசைட் பண்ணுங்கள். Key 2, என்விரான்மெண்ட் டிசைன், அதாவது நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்களை மாற்றும். அதாவது க்ளீன் டேபிளாக இருக்கணும், ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் தண்ணி குடிக்க ரெடியாக வச்சுருக்கலாம், ஒரு நோட் புக் வச்சுருக்கணும். உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டுனா உங்களுடைய பிஹேவியரும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். Key 3, எமோஷனல் அட்டாச்மெண்ட். இப்போ உங்களுடைய கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டுனா நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஃபோக்கஸை பிரேக் பண்ணிடும். இப்போ ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த செயல்னால ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக மாறும். 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், சைலண்ட் பவர். உங்களுக்கு நீங்களே ஒரு வலையை ஏற்படுத்திக்கணும். சைலண்டாக இருக்கிறது எப்போனாலும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் கொஞ்ச நேரம் அமைதியாக. உங்களுடைய எல்லா எண்ணங்களுக்கும் ஒரு ஸ்டாப் வச்சு ஒரு சைலண்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணணும். சைலண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய பவர். அந்த சைலண்ட்டை தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப பெரிய ஃபோக்கஸ்லையும் ஒரு அமைதியான நிலைமையிலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் உங்கள் ஒர்க்கை கிளியராக பண்ணுறீங்க. அப்போது யாராவது கேட்பாங்க இல்லையா, எப்படி இவ்வளோ ஃபோக்கஸ் ஆனீங்கன்னு? அப்போ சொல்லுங்கள், என்னுடைய ஃபோக்கஸை நான் அன்லாக் பண்ணிட்டேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கா? கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.